பிரித்தெடுப்பு இந்த இரும்பு பிரித்தெடுப்பானது இரும்பு வந்துட்டு ஓரளவு தாக்க வேகம் என்ற மூலகம் செலுத்தால ஓரளவு தாக்க வேகம் இருக்கக்கூடிய மூலகம் செலுத்தால இரும்பை நாங்க வெப்பத்தாழ்த்தல் முறையில நாங்க பிரித்தெடுப்போம். இரும்பு பிரித்தெடுக்கப்படுற முறை வந்து வெப்பத்தாழ்த்தல். வெப்பத்தாழ்த்தல் அதுக்கு முன் தாக்க வீதம் கூடிய எந்த மூலகங்கள் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் போன்ற இந்த மூலகங்களை நாங்க சொல்றது இந்த மூலகங்கள் பிரித்தெடுக்கப்படுற இந்த முறையை நாம் மின் பகுப்பு முறையில நாங்க பிரித்தெடுப்போம். மின் பகுப்பு மின் பகுப்பு முறையில நாங்க தாக்க வீதம் கூடிய மூலகங்களான மின் பகுப்பு முறையில பிரித்தெடுக்கிற அதே தான் ஓரளவு தாக்க வீதம் இருக்கக்கூடிய மூலகங்கள் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா வெப்பத்தாழ்த்தல் முறை மூலம் நாங்க என்ன செய்யணும் பிரிச்செடுப்போம். இந்த வெப்பத்தாழ்த்தல் முறை என்று சொல்றது வெப்பத்தை வழங்கி நாங்க என்ன செய்ய போறோம் அதுக்குள்ள தொடர்ச்சியாக சில ரசாயன தாக்கங்கள் இருக்கும். அதாவது பிரிகை தாக்கம் அதே மாதிரி செயற்கை தாக்கங்கள் தொடர்ச்சியாக நடந்து கடைசியாக என்ன கிடைக்குது இந்த இரும்புன்னு சொல்ற பதார்த்தங்களும் கடைசியாக திரவ நிலைகளுக்கு கிடைக்க போகுது. ரைட் கவனியப்ப இதுல ஆரம்பத்துல நாங்க ஒரு பொதுவான ஒரு சமன்பாடு வந்து பயன்படுத்தும். தாக்கத்துல இருந்து ஒரு விளைவை உருவாக்குற நேரம் வந்து ஒரு பொதுவான ஒரு சமன்பாடை வந்து நாங்க பயன்படுத்தும். அந்த பொதுவான சமன்பாட்டை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தும். பிரதானமாக ஒரு மூலப்பொருள் மூலப்பொருள் உற்பத்தியில கைத்தொழில் ரீதியான உற்பத்தியில் ஆரம்பத்தில் பிரதானமாக ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருள்ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோம்னா எங்களுக்கு விலை ஒன்று கிடைக்கும். மூலப்பொருள்ல இருந்து விலை ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பக்க விலை ஒன்று கிடைக்கும். இதுதான் பொதுவாக ஒரு உற்பத்தியின் போது ஒரு தாக்கத்தின் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதுதான். விலை ஒன்றும் பக்க விலை ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் கிடைக்க போகுது. ரைட் கவனிங்க மூலப்பொருளாக நாங்கள் என்னது பயன்படுத்த போறோம்னு சொல்லிக்கலாம். மூலப்பொருளாக நாங்கள் பயன்படுத்துறது இந்த இரும்பினுடைய தாள் Fe2O3 சொல்லக்கூடிய ஹேமடைட் சொல்லக்கூடிய இரும்பு தாளை நாங்க பயன்படுத்துறோம். இதான் எங்களோட மூலப்பொருளாக. சோ அதோட சேர்த்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோம்னா இந்த கல்சியம் கார்பனேட்டை நாங்க என்ன செய்யறோம் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துறோம். அதே மாதிரி இதோட சேர்த்து நாங்க என்ன செய்யப்படுறோம் சொல்லிச்சோம்னா கற்கரியை சேர்த்து மொத்தமாக அரைத்துத்தான் அந்த இரும்பு ஊதுலைக்குள்ள நாங்க என்ன செய்யப்போம் பயன்படுத்த போறோம். கற்கரி மூன்றாவது மிக பிரதானமாக வந்து இரும்பு ஆக்சைடையும் கல்சியம் கார்பனேட்டையும் வந்து ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துறோம். இங்க கிட்டத்தட்ட நாங்க ஒரு 1600 பாகை செல்சியஸ் வரையிலான ஒரு வெப்பநிலை நாங்க பெயரும். இரும்புல உருகுலையில ஆக வேலைக்கு 200 பாகை செல்சியஸ் வரும். அதாவது மேல் மட்டத்துல எங்களுக்கு 200 பாகை செல்சியஸும் இரும்புல உருகுலையில மேல் மட்டத்துல 200 பாகை செல்சியஸும் கீழே இருந்து வந்து 1600 பாகை செல்சியஸ் அந்தமாக இவ்வளவு ரேஞ்சுக்குள்ள அந்த வெப்பநிலை வந்து நிலவும். இவ்வளோ ரேஞ்சுக்குள்ள வந்து வெப்பநிலை நிலவும். இதோட இன்னும் ஒரு தேவை வந்து இதுல இதுல நாங்க முறையை சொல்றது தாழ்த்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாழ்த்தல் பொதுவாக தாழ்த்தல் ஒட்சியேற்றல் சொல்றது ரசாயனியல்ல இந்த தாழ்த்தல் ஒட்சியேற்றல் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. தாழ்த்தல் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் ஒட்சியேற்றல் சொல்லி முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. இது எதோட தொடர்பு படுத்துன்னா அணுக்களினுடைய ஒட்சியேற்ற எண்ணோட தொடர்பு படுது. 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க வலுவளவு சம்பந்தமாக படிச்சிருக்கீங்க. 10ஆம் ஆண்டுல வலுவளவு சம்பந்தமாக நீங்க படிச்சிருக்கீங்க. வலுவளவு சம்பந்தமாக படிச்சிருக்கீங்க. இந்த வலுவளவு சொல்றது ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறுங்க. ஒரு ரசாயன பிணைப்பு உருவாகுங்க. அந்த ரசாயன பிணைப்பு உருவாக்குறதுக்காக ரசாயன பிணைப்பு உருவாக்குறதுக்கு பயன்படுற அணுக்களினுடைய உப அணுக்களுக்கு எதுன்னு கேட்டா இலத்திரன்கள். சோ இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் சில மூலகங்கள் இலக்கும் சில மூலக அணுக்கள் என்ன செய்யும் ஏற்றும். சோ இலத்தல் ஏற்றல் அதே மாதிரி இன்னும் சில அணுக்கள் இருக்கு தன்னை முறையமா அதாவது அணுக்களுக்கு இடையில இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் பங்கு செய்யும் பங்கும். சோ இதெல்லாம் என்னதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி
ஒரு ரசாயன பிணைப்பு ஏன் உருவாகுது? இந்த அணுக்கள் வந்துட்டு, இந்த மூலக அணுக்கள் வந்துட்டு தன்னுடைய ஈற்றோட்டுல வந்துட்டு 2 இலத்திரன்கள் நிரம்பல் அல்லது 8 இலத்திரன்கள் சென்ற இந்த நிரம்பல் நிலையை அடையும். நிரம்பல் நிலை அடைவதற்காக தான் என்ன செய்யணும் சொல்லிட்டுன்னா, சில மூலக அணுக்கள் இலத்திரன்களை இழந்து நிரம்பல் நிலை, சில அணுக்கள் வந்து இலத்திரன்களை ஏற்று நிரம்பல் நிலை அடையும். சில இலத்திரன்கள் வந்துட்டு தேவையான எண்ணிக்கையில இலத்திரன்களை பங்கீடு செய்து நிரம்பல் நிலை அடைவதற்காக பிணைப்புகள் உருவாகும். வலுவளவு சொல்றது இப்படி ஒரு பிணைப்பு உருவாக்குற நேரம் இந்த இலத்திரன்களை, அதாவது பிணைப்பு உருவாக்குற நேரம் அணுக்களால ஏற்றல் இழத்தல் அதே மாதிரி பங்கீடு செய்வது. இந்த சந்தர்ப்பத்துல ஏற்கும் இலக்கும் அல்லது பங்கீடு செய்யும் மொத்த இலத்திரன்கள எண்ணிக்கையை நாம் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி இந்த வலுவளவு அப்படின்னு சொல்லுவோம். வலுவளவுக்கான அட்டவணைகள்ல நீங்க படிச்சிருக்கீங்க. ஆக்சிஜனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 2, சோடியத்துக்கு 1, கந்தகத்துக்கு 2, 6 இப்படியான வலுவளவுகள் நீங்க படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஒட்சியேற்றம் அப்படின்னு சொல்லுவது இங்க நாங்க பங்கீடு செய்யறதை விட்டு நாங்க என்ன செய்யறோம் சொல்லுவோம். பங்கீடு செய்யும் போது ஒட்சியேற்ற என்பது 0 இலத்திரன் ஒன்றை ஏற்குமாக இருந்தால் ஒரு சாதாரண அணுவினுடைய இயற்கையான நிலையில காணப்படக்கூடிய அணுவினுடைய ஒட்சியேற்றையும் 0 என்று சொல்லி சொல்லுவோம். ஒட்சியேற்றை நாங்கள் என்ன சொல்லுவோம் 0 என்று சொல்லி சொல்லுவோம். சோடிய அணுவை நாங்கள் கருதினா சோடிய அணு ஒரு அயன உருவாக்குற நேரம் அதை செய்யும் ஒரு இனத்தில இருந்து நேர் அயனாக மாறும். நேர் அயனாக மாறும். சோ இந்த இடத்துல இதுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் 1 +1 சோ சுயாதீனமாக இருக்கிற அணுக்கள ஒட்சியேற்ற நிலையெல்லாம் நாங்க 0 சோ இந்த 0ல இருந்து +1க்கு வருது. 0ல இருந்து +1க்கு வருது. ஆகவே ஒட்சியேற்ற எண் என்ன செய்யுது? அதிகரித்து. ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். சோ ஒட்சியேற்ற எண் அதிகரிக்குமாக இருந்தா அந்த செயற்பாடு சொல்லினால ஒட்சியேற்றல் தாக்கம். அந்த செயற்பாடு சொல்றது ஒட்சியேற்றல். தாழ்த்தல் குளோரின் இயற்கையில வந்துட்டு சாதாரணமாக குளோரின் அணு எடுத்தா அவர ஒட்சியேற்ற எண் 0 ஆகுது. சோ இலத்திரன் ஏற்றல் இலத்திரன் போது குளோரின் என்ன செய்வாரு? இலத்திரன் ஒன்று ஏற்றுக்கொள்வார். சோ இலத்திரனை ஏற்றுக்கொள்ற நேரம் ஒரு இலத்திரனை இவர் ஏற்றுக்கொண்டா இவர் ஒரு மைனஸ் ஏற்றத்தை பெற்றுக்கொள்வார். சோ இந்த இடத்துல இவர் ஒட்சியேற்ற எண் -1 ஒட்சியேற்றம் 0ல இருந்து -1க்கு போகுது. சோ 0ல இருந்து -1க்கு ஒட்சியேற்ற எண் போவதாக இருந்தா இதை நாங்க சொல்றது ஒட்சியேற்ற நம்பர்ல இந்த குறைவு ஏற்பட்டு ஒட்சியேற்ற நம்பர் குறைஞ்சிது. சோ இதை நாங்க சொல்லுவோம் தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தல் இந்த சொல் தான் ரசாயனவியல தாழ்த்தல் மட்டும் வழங்கப்படும். ஒரு அணுக்கள் ஒட்சியேற்ற என்பது குறைக்கப்படுற இந்த செயற்பாட்டை நான் என்ன சொல்லுவேன்? தாழ்த்தல் சொல்லுவேன். என்னன்னாங்க இந்த தாழ்த்தல் செயற்பாடு இந்த இரும்புட ஒட்சியேற்ற நிலை வந்து இந்த தாக்கத்துல இரும்புட இந்த சேர்வையில இரும்புட ஒட்சியேற்றம் வந்து +3 ஆக இருக்கிறது. இதை நாங்க 7ல தான் படிக்க ஒட்சியேற்ற நிலை படிக்கிறது. சாதாரணமா ஒட்சிசன் வலுவலோ நாங்க 2 எடுக்கணும்னு சொல்லிட்டுன்னா ஒட்சிசன் ஒட்சியேற்ற நிலை 2 இங்க 3 இருக்கிறதால இங்க -6 வரும். இதை பேலன்ஸ் பண்றதுக்காக 2 இரும்புகள் சேர்ந்து +3 ஆக இருக்கிற நேரம் 3 × 2 6 ஆகவே இங்க வந்து என்ன இந்த 6 ஒட்சியேற்ற ஒரு 2 இரும்புகள் சேர்த்து இங்க இரும்பினோட ஒட்சியேற்றம் +3. சோ +3ல இருந்து நாங்க எங்களுக்கு விளைவாக கிடைக்கும் போது இரும்பு மட்டும் திரவம் இருக்குவாங்க. +3ல இருந்து இதெல்லாம் செய்யும் போது 0 வருது. சோ 3ல இருந்து 0க்கு வருதா அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்கார்? அவர் ஒட்சியேற்ற இந்த நம்பர் குறைவடைது. சோ அது தாழ்த்தல். இந்த தாழ்த்தல் செயற்பாடு வெப்பத்தை பயன்படுத்தி இந்த தாக்கம் நடக்கிறதால நாங்க வெப்ப தாழ்த்தல். இந்த தாழ்த்தல் தாக்குதல் நிகழ்த்துறதுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு தேவை இருக்குல்ல CO கேஸ் எங்களுக்கு அவசியம். சோ CO கேஸ் அதே மாதிரி இந்த கற்கரையில் இருக்கிற இதுதான் பிரதான தாழ்த்தியாக இருக்கக்கூடிய இவர்தான் பிரதான தாழ்த்தியாக இருக்கு. சோ பிரதான தாழ்த்திய நாங்க கார்பன் மோனோக்சைடை வந்துட்டு மூலப்பொருளாக பயன்படுத்துறதுல இங்க நடக்கக்கூடிய தாக்கத்துல இருந்துதான் இந்த கார்பன் ஆக்சைடு செய்வது இது உருவாகும். கார்பன் ஆக்சைடு
இங்க நடக்கிற தாக்கங்கள்ல இருந்தா என்ன செய்யும் உருவாக்கும். சோ இதான் எங்களோட அடிப்படையான இந்த பிரித்தெடுத்தலை பற்றிய சில விஷயம். எங்களுக்கு விளைவாக கிடைக்கும் போதோ இந்த இரும்பு திரவ நிலையில கிடைக்கும். இரும்பு திரவ நிலையில கிடைக்கும். இதோட ஒரு பகுதி கார்பன் இருக்கு, நில இரும்பு திரவம் இருக்கு. இங்க வந்துட்டு கால்சியம் அலுமினேட், கால்சியம் சிலிகேட் போன்ற மாசுக்கள் எங்களுக்கு வந்து பார்க்கலாம். கால்சியம் அலுமினேட், கால்சியம் சிலிகேட் போன்ற மாசுகள் எங்களுக்கு பார்க்கலாம். இதுல அடுத்த தெரிஞ்சுக்கிட்டு சோ மூலப்பொருள் நாங்க பயன்படுத்துறது என்ன நிபந்தனை, அதே மாதிரி விளைவும் பக்க விளைவாக கிடைக்கும், மாசுகளாக கிடைக்கிறது. சரி, இப்ப இதை தொடர்ச்சியாக சில தாக்கங்கள், இந்த தாக்கங்கள் எழுதி தெரியும். நாங்க தாக்கங்கள் எழுதி தெரிஞ்சா ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் ஒவ்வொரு தாக்கங்கள் இருக்கும். சோ அந்த அளவுக்கு தெளிவாக எங்களுக்கு தேவை. இவ்வளவு வெப்பநிலை ரேஞ்சுக்குள்ள ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் ஒவ்வொரு தாக்கம் நடக்குது. எந்த வெப்பநிலையில எந்த தாக்கம் நடக்குதுன்றது தேவைப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்க சாதாரணமாக இதுல நடக்கிற தாக்கங்களை நாங்க விளங்கினால் போதும். இதுல முதலாவது நாங்க நடப்பு வைக்கணும் எழுத வேண்டிய தாக்கம் இந்த கால்சியம் கார்பனேட்டினுடைய தாக்கம். சோ நாங்க தாக்கத்தை ஒரு ஓடராகத்தான் கொண்டு போகிறோம். இடையில எழுதுற நேரம் தாக்கம் எழுந்தோம்னா பிடிக்கும். முதலாவது இதை நாங்க கால்சியம் ஆக்சைடை உருவாக்கணும். கால்சியம் ஆக்சைடு உருவாக்கும். கால்சியம் ஆக்சைடு உருவாகுறதுக்கு முதல்ல ஆரம்பத்துல கால்சியம் கார்பனேட்டினுடைய பிரிகை தாக்கத்தை எடுக்கணும். கால்சியம் கார்பனேட்டினுடைய பிரிகை தாக்கத்தை எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா இந்த கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடு ஆகும், அதே போல கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆகும் பிரிகை. சோ ரெண்டாவது நாங்க இங்க எந்த தாக்கத்தை போட்டுருக்கோம்னா இந்த கால்சியம் ஆக்சைடுங்கிறது உருவாகும். கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யணும் உருவாகும். சோ கால்சியம் ஆக்சைடு உருவாகிறதுக்கு ஒரு வழி என்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு இதுக்குள்ள இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யணும்னா இங்க நாங்க இதோட பயன்படுத்தின அதாவது இரும்பினுடைய தாது, அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட், சர்க்கரையை கூட நாங்க அரைச்சுதான் அந்த இரும்புக்குள்ள நாங்க போடுவோம். அப்படி போற நேரம் அது இந்த சர்க்கரையோடு சேர்ந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு தாக்கம் நடந்து அதுல கார்பன் உருவாக்கும். அதுல கார்பன் ஓரோக்சைடு உருவாக்கும். கார்பன் ஓரோக்சைடு. இந்த கார்பன் ஓரோக்சைடு தான் இரும்ப தாழ்த்துறதுக்கு பயன்படுத்தப்படும் போது இந்த கார்பன் ஓரோக்சைடு தான் இரும்ப தாழ்த்துறதுக்கு பயன்படுத்தப்படும் போது இரும்ப தாழ்த்துறதுக்கு பயன்படுத்துற கார்பன் ஓரோக்சைடு அந்த தாழ்த்தல் தாக்கத்தினால அடுத்ததாக இருக்கும். தாழ்த்தல் தாக்கத்தை அடுத்ததாக நான் என்ன செய்வோம் எழுதுவோம். மூன்றாவது கால்சியம் கார்பன் ஓரோக்சைடு. கார்பன் ஓரோக்சைடு என்ன செய்வோம் இந்த இரும்பு ஆக்சைடு Fe2O3 தாக்கம் அடைஞ்சு இரும்பையும் அதே நேரம் கார்பன் ஆக்சைடையும் அது தரக்கூடியதாக இருக்கு. இரும்பையும் அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடையும் தரக்கூடியதாக இருக்கிறது கார்பன் ஓரோக்சைடு. மொத்தமாக இந்த தாக்கம் எங்களுக்கு நடக்கும். அடுத்த நாங்க பார்த்தோம்னா நாலாவது தாக்கம் இருந்ததுன்னா இந்த மாசுகள் உருவாகுது தாக்கம். மாசுகள் உருவாகுது நேரம் இதோட சேர்த்து பொதுவாக என்ன இருக்க போகுது சிலிக்கன் ஆக்சைடு இருக்க போகுது. SiO2 மணல் சிலிக்கன் ஆக்சைடு சொல்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. இங்க நாங்க இதுல எங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு என்று செய்யும்போது கால்சியம் ஆக்சைடு என்று சொல்லி இந்த SiO2 சேர்ந்து கால்சியம் சிலிகேட்டாக மாறும். கால்சியம் சிலிகேட்டாக மாறும். கால்சியம் சிலிகேட்டாக மாறும். இப்படியான பிரதானமான தாக்கங்களுக்கு நாங்கள் இந்த தாக்கங்கள் எடுப்போம். சோ இந்த இடத்துல கடைசியாக எங்களுக்கு தேவையான தாக்கம் இதுதான் இரும்பு தாக்கம். இதை நாங்கள் கடைசியாகவும் எழுதலாம். இந்த தாக்கத்தை முன் பின்னாடி என்ன செய்யலாம் எழுதலாம். முக்கியவங்களுக்கு இந்த தாக்கம் மூன்றாவதாக கடைசியாக இறுதி தாக்கம் சொல்றதால எங்களுக்கு அதை கடைசியான ஒரு தாக்கமாக எங்களுக்கு எடுக்கலாம். கடைசியான ஒரு தாக்கமாக எங்களுக்கு எடுக்கலாம். சோ இதான தேவை இந்த இரும்பு. இந்த இரும்பு இப்ப திரவ நிலையில தான் இருக்கு. ஏன்னு சொன்னா ஊர்நிலைக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வெப்பநிலை நிலவுற நேரம், இவ்வளவு பெரிய ஒரு வெப்பநிலை நிலவுற நேரம் இந்த ஊர்நிலையில மேல் பகுதியில தான் பெரிய வெப்பநிலை இருக்கு.
ஊதுலையில ஒரு மேல் பகுதியில தான் பெரிய ஒரு வெப்பநிலை நிலவப்போகுது. சரி, இந்த ஊதுலையில கீழே அதாவது நாங்க 1600 செல்சியஸ் சூடான வழியானது. இந்த பகுதியில நடுப்பகுதி ஆக அடியில தான் உங்களுக்கு இந்த இரும்பு திரவமாக கருதுது. இரும்பு திரவமாக எங்களுக்கு கருதுது. சரி, இந்த ஏரியாவுல தான் எங்களுக்கு என்ன இரும்பு திரவமாக கருது. என்ன காரணம் சொல்லிச்சோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை செல்வது இரும்பினுடைய உருகு நிலையை பார்க்க அதிகம். இரும்பினுடைய உருகு நிலையிலும் பார்க்க அதிகமான வெப்பநிலை இந்த ஏரியாவுல இருக்கு. அதனால இந்த தாக்கத்துல நீங்க கிடைக்கிற அந்த இரும்பு, இந்த தாக்கத்துல கிடைக்கக்கூடிய இந்த இரும்பு எங்களுக்கு எப்படி உருவாகுச்சுன்னா, திரவ நிலையில தான் இந்த இரும்பு உருவாகும். அந்த இரும்பு திரவ நிலையில தான் எங்களுக்கு இந்த இடத்துல அது உருவாகும். நாங்க தாக்கத்தை சமப்படுத்தணும் சொல்லிட்டு மூன்று CO2 உருவாகும். 3 CO2 இருந்தால் நம்பர் 2 நம்பர் 3 CO கேஸ். ஒரு 6 போகுது. ஒரு கேள்வி இருக்கு, அதாவது திரவ நிலையில ஏன் இந்த இரும்பு பெறப்படுது? திரவ இரும்பு தான் எங்களுக்கு பெறப்படும். திரவ நிலையில ஏன் அந்த இரும்பு பெறப்படுதுன்னா, ஊதுலையில அடியில காணப்படுற இந்த வெப்பநிலை இரும்பினுடைய உருகு நிலையிலும் பார்த்து உயர்வான வெப்பநிலை இருக்கு. அதனால இந்த இரும்புகளுக்கு என்ன செய்யலாம், திரவமாக இருக்குது. இவ்வளவு தாக்கங்களை வச்சுதான் என்ன கேள்வி உருவாக்குற மெயினா கேள்வி உருவாகுற தாக்கம் இந்த தாக்கம். நான் கடைசியாக MC2 நாங்க செஞ்சோம். நாங்க என்ன செஞ்சோம், இந்த தாக்கத்தை படிச்சோம். இதை வச்சு நாங்க கணக்கும் செஞ்சோம். இதான் இரும்பு பிரித்தெடுப்புல வரக்கூடிய மூலப்பொருட்கள் நிபந்தனை விளைவு பக்க விளைவு என்னன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஏன் இரும்பு திரவ நிலையில நடக்கிற தாக்கத்திற்கு ஞாபகம் இருக்கு. கல்சியம் கார்பனேட் நாங்க தரும்போது எங்களுக்கு தேவை, அதுல இருந்து நாங்க கார்பன் மோனோக்சைடு உருவாக்குறோம். கார்பன் மோனோக்சைடு உருவாக்குறோம். அந்த கார்பன் மோனோக்சைடு இரும்போட தாக்கம் இரும்பு உருவாகுது. கடைசியாக கழிவு, இங்க இருக்கிற கல்சியம் ஆக்சைடு, இதுல இருக்கிற மணல் கல்சியம் சிலிக்கேட்டாக என்ன செய்யும், தாக்கத்தை நிகழ்ச்சி உருவாக்கும். இதுதான் சாதாரணமா ஒரு இரும்பு பிரித்தெடுப்பின் போது நடைபெறக்கூடிய